எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம எல்லாரும் படிக்கும் பொழுது நம்ம கிட்ட உன்னோட இலட்சியம் என்னன்னு கேட்டோமா இருந்தா நான் உடனே சொல்றது ஒரு ஜாபோட டைட்டில சொல்லுவோம். நான் டீச்சர் ஆகணுவேன், டாக்டர் ஆகணுவேன், இன்ஜினியர் ஆகணுவேன், லாயர் ஆகணுவேன், பைலட் ஆகணும்னு ஏதோ சொல்லுவேன். அப்போ எங்களோட அல்டிமேட் கோல் எப்படி இருக்கும்னா, நாம் ஒரு தொழிலை நோக்கி அல்லது தொழிலுக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவதற்காக படிக்கிறோம் என்ற எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கு. சரி, அப்படித்தான் நாங்க ஒருவேளை அந்த ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னா, படிச்சது எல்லாத்தையும் பயன்படுத்துறோமான்னு கேட்டோம்னா 90% இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 10% ஆட்களுக்கு தான் படிச்ச அறிவை பயன்படுத்தக்கூடிய திறமை இருக்கு. மற்ற எல்லாருக்குமே மேலதிகாரிகளோ அல்லது நிர்வாகமோ கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டர் கேரி அவுட் பண்றது மட்டும்தான் வேலை. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், இதுல இருந்து உங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்றீங்க. 2 பேர் என்ன செய்யறாங்க, ரோட்டோரமா கவர்மெண்ட் வேலை பாக்குறோம்ட்டு ஒருத்தன் குழிய வெட்டிட்டே போறான். 5 அடிக்கு ஒரு குழி வெட்டுறான். பின்னுக்கு வர என்ன சொல்றான், அதை மண்ணை மூடிட்டு போறான். இப்படியே ஒருத்தன் குழிய வெட்டிட்டு போறான், மண்ணை மூடிட்டு போறான், குழிய வெட்டிட்டு போறான், மண்ணை மூடிட்டு போறான். பக்கத்துல இந்த மக்கள் பாத்துருக்கா, யோ என்ன பண்றீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து வந்து வேலை செய்யணும். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா குழிய வெட்டி மண்ணை மூடுறதுக்கு? ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, சார் எங்களை தடுக்காதீங்க, எங்களுக்கு இந்த ஜாப்பை கொடுத்தது என்னோட கவர்மெண்ட் ஜாப். என்னது, எங்களுக்கு ஆர்டர் கேரி அவுட் பண்ணணும், அதான் எங்களுக்கு ரூல்ஸ். அதாவது நான் குழிய வெட்டுவேன், இவன் மண்ணை மூடுவான். அப்பவும் புரியல ஆக்களுக்கு. எப்படி பான்னு கேட்டா, ஆக்சுவலி நாங்க 3 பேர் வேலை செய்யணும், கவர்மெண்ட் ஜாப்ல நாங்க வேலை செய்யறோம், நடுவுல ஒருத்தன் இருக்கான், அவன் இன்னைக்கு லீவு. சரியா, நாங்க எங்க மேலதிகாரி கிட்ட போய் கேட்டோம், சார் நடுவுல வாரம் இன்னைக்கு வேலைக்கு வரல, எங்களுக்கும் லீவு கொடுத்துறீங்களா அல்லது வேற ஏதாவது வேலை கொடுத்துறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், நோ, நான் சொல்றேன் நீங்க 2 பேரும் வேலைக்கு போங்க, அவன் வராட்டி பரவாயில்ல, நீங்க 2 பேரும் வேலைக்கு போங்க அனுப்பிட்டான். அப்ப நம்மட வேலையை நாங்க பாக்குறோம், எங்களுக்கு என்ன கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்யறதானேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னடா நீங்க நடுவுல இருக்க வேலை செய்யறான்னு கேட்டா, நான் குழிய வெட்டுவேன், அவன் மண்ணை மூடுவான், நடுவுல நிக்கிறவன் அதுக்குள்ள ஒரு மரக்கண்டு வைப்பான், இதான் சார் எங்களோட வேலை. இப்ப நடுவுல இருக்கிறவன் வேலைக்கு வராத பட்டியால நாம குழிய வெட்டுறேன், அவன் மண்ணை மூடுறான். பாத்தீங்களா, ஜாப்ல ஆர்டர் கேரி அவுட் பண்றதுதான் வேலைன்னு சொன்னேன். மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஜாப் பார்த்தா தப்பு கிடையாது. அதை விட நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்க ஒரு என்டர்பிரனரா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இருந்தா அதை நீங்க இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க. புரியுதா? ஜாப் தப்பு கிடையாது. ஜாப் ஒரு பேஷனேட்டா வச்சுக்கிட்டு ஒரு எம்பிஷனா ஒரு என்டர்பிரனர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தினா நீங்க இந்த சமுதாயத்துல ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரதுக்கு உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஆற்றலும் அதுக்கு பயன்படும்ன்றது என்னுடைய சிந்தனை. என்னுடைய சிந்தனை உங்களுக்கு ஒத்து போகுமா இருந்தா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்டாக்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு என்டர்பிரனர்ஷிப்பை நான் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். திங்க் அபவுட் இட்.